நூலின் பெயர் சூத்திரர்கள் யார்? அவர்கள் எவ்வாறு இந்தோ ஆரிய சமுதாயத்தில் 4ஆம் வர்ணத்தவர் ஆனார்கள்? நூலாசிரியர் முனைவர் அம்பேத்கர். இயல் 5 ஆரியர்களுக்கு எதிராக ஆரியர்கள். மேலைய ஆராய்ச்சியாளர்கள் விவரித்த ஆரிய கோட்பாடு எவ்வளவு பலவீனமானது என்பதையும் அதனை அவர்களுடைய பிராமண சகாக்கள் எவ்விதம் தங்கு தடையின்றி ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதையும் மிகவும் விளக்கமாக எடுத்துரைத்தோம். அப்படியிருந்தும் இந்த கோட்பாடு எப்படியோ மக்களிடம் பொதுவாக ஒரு பிடிப்பை ஏற்படுத்திவிட்டது. இதனால் அதற்கு எதிராக கூறப்பட்ட வாதங்கள் போதிய ஆதரவை பெற தவறிவிட்டன. பாம்பை அடிப்பது போல் இந்த கோட்பாட்டை நசுக்கியாக வேண்டும். எனவே இந்த கோட்பாட்டை மேலும் ஆராய்வதும் இதன் பொய்மையை, வஞ்சக முகமூடியை முற்றிலும் கிழித்தெறிவதும் அவசியமாகிறது. ஆரியர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து தாசர்களையும் தசியுக்களையும் வெற்றி கொண்டு அவர்கள் மீது தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினார்கள் என்ற கோட்பாட்டை ஆதரிப்பவர்கள் ரிக்வேதத்தில் உள்ள சில செய்யுள் பகுதிகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிடுகிறார்கள். இந்த செய்யுள் பகுதிகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த செய்யுள்களை கருத்தில் கொள்ளாமல் வெளியிலிருந்து வந்து இந்தியாவின் மீது ஆரியர்கள் படையெடுத்தார்கள், இங்குள்ள ஆரியர் அல்லாத சுதேச குலமரபு குழுக்களை வெற்றி கொண்டார்கள் என்ற கோட்பாட்டை நிலைநாட்ட முயல்வது முற்றிலும் பயனற்றதாகும். நான் மேலே குறிப்பிட்ட ரிக்வேத பாசுரங்களை கீழே தருகிறேன். ரிக்வேதம் 6:33.3 இந்திரா, எங்களுடைய இரு பகைவர்களான தாசர்களையும் ஆரியர்களையும் நீ கொன்றுவிட்டாய். ரிக்வேதம் 6:60.3 நன்னெறியையும் நியாயத்தையும் நேர்மையையும் பாதுகாக்கும் ஓ இந்திரா மற்றும் அக்னி, எங்களுக்கு தீங்கிழைக்கும் தாசர்களையும் ஆரியர்களையும் அடக்கி ஒடுக்குவீர்களாக. ரிக்வேதம் 7:81.1 சுதாசனின் எதிரிகளான தாசர்களையும் ஆரியர்களையும் இந்திரனும் வர்ணனும் கொன்று சுதாசனை அவர்களிடமிருந்து காப்பாற்றினார்கள். ரிக்வேதம் 10:38.3 ஓ இந்திரா, ஈவு இரக்கமற்ற கொடியவர்களான இராட்சதர்களிடமிருந்தும் சிந்து நதி தீரங்களில் வதியும் ஆரியர்களிடமிருந்தும் எங்களை காப்பாற்றினாய். இதேபோன்று தாசர்களிடமிருந்து ஆயுதங்களை பறித்து எங்களை காப்பாற்றுவாயாக. ரிக்வேதம் 10:38.3 பெரிதும் பூசித்து போற்றுதற்குரிய ஓ இந்திரா, சமயப்பற்றற்றவர்களும் எங்களுடைய பகைவர்களுமான தாசர்களையும் ஆரியர்களையும் நாங்கள் அடக்குவதற்கு அருள்பாலிப்பாயாக. உனது துணையுடன் அவர்களை கொன்று தீர்ப்போம். ரிக்வேதம் 10:86.19 ஓ மாமேயு, உன்னை பிரார்த்திப்பவர்களுக்கு எல்லா ஆற்றல்களையும் அருள்வாயாக. உனது உதவியுடன் எங்களுடைய ஆரிய பகைவர்களையும் தசியு பகைவர்களையும் அழித்தொழிப்போம். இந்த பாசுரங்களை படித்துவிட்டு மேலைய கோட்பாட்டை பரிசீலித்து பார்ப்பவர்கள் நிச்சயம் அதிர்ச்சியடையவே செய்வர். இந்த பாசுரங்களை இயற்றியவர்கள் ஆரியர்கள்தான் என்றால் இந்த பாசுரங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் கருத்திலிருந்து 2 வேறுபட்ட ஆரிய வகுப்பினர் இருந்து வந்திருப்பதும் அவர்கள் வேறுபட்டவர்களாக மட்டுமின்றி பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் எதிர்ப்பவர்களாகவும் ஒருவர் மீது ஒருவர் பகைமை கொண்டவர்களாகவும் இருந்து வந்தனர் என்பதும் தெளிவாகிறது. 2 வகையான ஆரியர்கள் இருந்தனர் என்பது வெறும் ஊகமோ அல்லது கற்பனையோ அல்ல. இது நிதர்சன உண்மையாகும். இதற்கு நிறைய சான்றுகள் உள்ளன. இத்தகைய முதலாவது சான்று பல்வேறு வேதங்களின் புனிதத்தன்மையை அங்கீகரிப்பதில் நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து வந்த பாரபட்சமாகும். உண்மையில் 2 வேதங்கள் தான் இருக்கின்றன என்பது வேதங்களை பற்றி ஆராய்ந்து வரும் அனைவருக்கும் தெரியும். அவை ரிக்வேதம், அதர்வ வேதம். சாம வேதமும் யஜுர்வேதமும் ரிக்வேதத்தின் வேறுபட்ட வடிவங்களை அன்றி வேறல்ல. அதர்வ வேதம் ரிக்வேதத்தை போன்றே புனிதமானது என்பதை பிராமணர்கள் நீண்ட காலம் வரை அங்கீகரிக்கவில்லை என்பதை வேத ஆராய்ச்சியாளர்கள் நன்கு அறிவர். இந்த பாரபட்சம் ஏன்? ரிக்வேதம் மட்டும் ஏன் புனிதமானதாக கருதப்பட்டது? அதர்வத வேதம் கீழானதாக ஏன் எண்ணப்பட்டது? இதற்கு நான் அளிக்கக்கூடிய பதில் இதுதான். இந்த 2 வேதங்களும் 2 வேறுபட்ட ஆரிய இனத்தவர்களுடையவையாக இருந்தன. இந்த 2 பிரிவினரும் ஒன்றாக ஆனபோதுதான் அதர்வ வேதம் ரிக்வேதத்துக்கு இணையாக கருதப்பட துவங்கியது. இதுவன்றி குறிப்பாக சிருஷ்டி பற்றிய 2 வேறுபட்ட சித்தாந்தங்கள் இருந்து வந்துள்ளன என்பதற்கு பிராமணிய இலக்கியத்தில் ஆங்காங்கு பல சான்றுகள் காண கிடைக்கின்றன. 2 வேறுபட்ட ஆரிய இனங்கள் இருந்தன என்பதை இவை சுட்டி காட்டுகின்றன. இந்த 2 சித்தாந்தங்களில் ஒன்றை பற்றி ஏற்கனவே இயல் 2 விவரித்திருக்கிறோம். இப்போது 2வது சித்தாந்தத்தை பற்றி பார்ப்போம். முதலில் வேதங்களை எடுத்துக்கொள்வோம். பின்கண்ட சித்தாந்தம் தைத்திரிய சம்ஹிதையில் காணப்படுகிறது. புத்திரை செல்வம் வேண்டி ஒரு சமயம் அதிதி தெய்வங்களுக்கு பழி உணவை சமைத்து நிவேதனம் செய்தால் அந்த தெய்வங்கள் அந்த உணவில் எஞ்சிய பகுதியை அதிதிக்கு வழங்கினர். அவள் அதை உண்டாள். நாளடைவில் அவளுக்கு கருத்தரித்தது. அவளுக்கு 4 ஆதித்தியர்கள் பிறந்தனர். பிறகு 2வது தடவையாக பழியுணவை சமைத்தாள். அப்போது அவள் மனத்தில்
பின்கண்ட எண்ணம் தோன்றிற்று. தெய்வங்களுக்கு படைத்த நைவேத்தியத்தில் எஞ்சிய பகுதியை உண்டு எனக்கு இந்த புதல்வர்கள் பிறந்திருக்கிறார்கள். பலி உணவை முதலில் உண்டால் இவர்களை விடவும் மிகவும் புகழ் சான்ற பிள்ளைகள் பிறக்கக்கூடும் அல்லவா? இந்த எண்ணம் அவள் மனத்தில் பதியவே பலி உணவை முதலில் உண்டால். இதன் பேரில் அவளுக்கு கருத்தரித்தது. ஆனால் குழந்தை பிறக்கவில்லை. அரைகுறையான ஒரு முட்டைதான் அவள் வயிற்றிலிருந்து வெளிவந்தது. பின்னர் 3வது பலி உணவை சமைத்தாள். எனது இந்த பிரார்த்தனைக்கு நற்பலன் கிட்டட்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அப்போது ஆதித்யர்கள் பின்வருமாறு கூறினர். நாங்கள் ஒரு வரம் தருகிறோம். இப்போது தோன்றப் போகிறவன் எங்களுக்கு உரியவனாக இருப்பான். அவனது வழித்தோன்றல்களில் எவன் வளமிக்க வாழ்வு பெறுகிறானோ அவன் எங்களை மகிழ்விப்பான். இந்த வரத்தின் பலனாக ஆதித்ய வைவசுவதன் பிறந்தான். அவனது வழித்தோன்றல்கள்தான் மனிதர்கள். இவர்களில் வேள்வி செய்பவனே வளம் பெற்று தெய்வங்களை மகிழ்விப்பான். இனி அடுத்து பிராமணங்களை எடுத்துக்கொள்வோம். சிருஷ்டி பற்றி சதபத பிராமணங்களில் பின்கண்ட விவரங்கள் காணப்படுகின்றன. காலையில் மனு உடல் அலம்புவதற்காக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். கைகளில் தண்ணீரை எடுத்து உடல் அலம்புவதுதான் அப்போது வழக்கம். இந்த வழக்கப்படி மனு கைகளில் தண்ணீரை எடுத்தபோது அதில் ஒரு மீன் இருந்தது. அந்த மீன் பின்கண்டவாறு பேசிற்று. எனக்கு நீங்கள் பாதுகாப்பு அளித்தால் நான் உங்களை காப்பாற்றுவேன். எதிலிருந்து என்னை காப்பாற்றுவாய் என்று மனு கேட்டார். ஒரு பிரளயம் ஏற்பட்டு உயிர் ராசிகள் அனைத்தையும் அடித்துச் சென்றுவிடும். அப்போது அந்த பிரளயத்திலிருந்து நான் உங்களை காப்பாற்றுவேன். சரி, உன்னை பாதுகாப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல் என்று கேட்டார் மனு. அதற்கு மீன் பின்வருமாறு பதிலளித்தது. நாங்கள் சிறுமீன்களாக இருக்கும் வரை எப்போதும் எங்களுக்கு அபாயம்தான். ஏனென்றால் பெரிய மீன்கள் சின்ன மீன்களை விழுங்கிவிடும். எனவே நீங்கள் முதலில் என்னை ஒரு ஜாடிக்குள் வைத்து காப்பாற்ற வேண்டும். ஜாடியை விடவும் பெரிதாக நான் வளர்ந்து விடும்போது ஓர் அகழியை வெட்டி அதில் என்னை பாதுகாத்து வையுங்கள். அகழியை விடவும் நான் வளர்ந்து விடும்போது என்னை மகா கடலில் கொண்டு போய் விட்டுவிடுங்கள். அப்போது நான் அபாய எல்லையை தாண்டி விடுவேன். உடனேயே அந்த மீன் படிப்படியாக வளர ஆரம்பித்தது. பிரம்மாண்டமானதாக வளர்ந்ததும் மீன் பின்வருமாறு கூறிற்று. இந்த ஆண்டில் வெள்ளம் வரும். வெள்ளம் அதிகரித்ததும் நீங்கள் ஒரு கப்பலில் ஏறிக்கொள்ளுங்கள். பிறகு உங்களை நான் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவேன். மீன் கூறியபடியே மனு அதனை மாக்கடலில் கொண்டு போய் சேர்த்தார். பிறகு மீன் குறிப்பிட்ட அதே ஆண்டில் மனு ஒரு கப்பலை நிர்மாணித்து மீனிடம் கொண்டு சென்றார். வெள்ளம் அதிகரித்ததும் மனு கப்பலில் ஏறிக்கொண்டார். மீன் அவரை நோக்கி நீந்திச் சென்றது. அவர் கப்பலின் கம்பி வடத்தை மீனின் கொம்புடன் பிணைத்து விட்டார். இவ்விதமாக மனு வடக்கில் உள்ள இந்த மலைக்கு வந்து சேர்ந்தார். பின்னர் மீன் கூறிற்று. நான் உங்களை காப்பாற்றி விட்டேன். கப்பலை மரத்துடன் கட்டி போடுங்கள். ஆனால் நீங்கள் மலையில் இருக்கும்போது தண்ணீர் உங்களை துண்டித்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். தண்ணீர் வடியும் போது நீங்களும் அதனுடன் சேர்ந்தே இறங்குங்கள். மீன் கூறியபடியே மனுவும் தண்ணீர் வடியும் போது அதனுடன் சேர்ந்து கீழே இறங்கினார். இவ்வாறு அவர் இறங்கிய காரணத்தால் அந்த வடபுலத்து மலையின் பெயர் அதன் பேரிலேயே வழங்கலாயிற்று. பிரளயம் எல்லா உயிர் ராசிகளையும் அடித்து சென்று விட்டது. மனு மட்டும் இப்போது அங்கு தன்னந்தனியாக இருந்தார். புத்திர பாக்கியம் வேண்டி அவர் வழிபடலானார். பல்வேறு கடினமான சமய சடங்குகளை மேற்கொண்டார். பசு படையல் வைப்பதும் இதிலடங்கும். நெய், கெட்டியான பால், பார்க்கட்டி, ஊறல், நீர், தயிர் முதலியவற்றை நிவேதனமாக தண்ணீரில் இட்டார். பின்னர் ஓராண்டில் ஒரு பெண் தோன்றினாள். அவள் வளவளப்பாக காட்சியளித்தாள். அவளது காலடியில் நெய் ஒட்டி கொண்டிருந்தது. மித்ரனும் வர்ணனும் அவளை சந்தித்தனர். நீ யார் என்று அவளை கேட்டனர். மனுவின் மகள் என்று அவள் பதிலளித்தாள். எங்களுடையவள் என்று சொல் என்று அவர்கள் எதிர்த்து கூறினர். இல்லை, நான் அவருடையவள். அவர்தான் என்னை தோற்றுவித்தார் என்று அவள் பதில் மொழி இருத்தாள். அவள் மீது அவர்கள் உரிமை கொண்டாட விரும்பினர். இதற்கு அவள் சரி என்று சொல்லாமல் முடியாது என்று சொல்லாமல் அங்கிருந்து அகன்று விட்டாள். பின்னர் அவள் மனுவிடம் வந்தாள். நீ யார் என்று மனு கேட்டார். உங்கள் புதல்வி என்று அவள் பதிலளித்தாள். என்ன ஆச்சரியம், நீ என் மகளா என்று மனு மிகவும் வியப்போடு மீண்டும் வினவினார். வெண்ணெய், கெட்டியான பால், பார்க்கட்டி, ஊறல், நீர், தயிர் முதலிய இந்த திருப்படையல் பொருட்களை நீரில் அர்ப்பணித்து அவற்றிலிருந்து நீங்கள் தான் என்னை படைத்தீர்கள். நான் உங்கள் ஆசையால் தோன்றியவள். நீங்கள் என்னை உங்கள் வேள்வியில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் என்னை வேள்வியில் பயன்படுத்தினால் உங்களுக்கு புத்திர செல்வமும் கால்நடை செல்வமும் பெருகும். என் மூலமாக நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிட்டும் என்று அவள் கூறினாள். அவ்வாறே மனு அவளை இதாவை வேள்வியில் பயன்படுத்தி கொண்டார். புத்திர செல்வம் வேண்டி கடுமையான பல சமய சடங்குகளை செய்தார். இவ்வாறுதான் மனுவுக்கு இந்த உலகில் வழித்தோன்றல்களும் ஏனைய ஜீவராசிகளும் மீண்டும் தோன்றின. உலகில் செல்வ வளங்களும் பெருகின. இந்த காரணங்களால் பிரஜாதிபதி அந்த உலகங்களை படைத்த பிறகு பூமியை தாங்கிக் கொண்டிருந்தார் என கூறுகிறார்கள். அவருக்காக இந்த மூலிகைகள் உணவாக சமைக்கப்பட்டன. அந்த உணவை அவர் உண்டார். அதன் பின்னர் அவர் கருத்தரித்தார். அவர் தனது மேல் உயிர் மூச்சிலிருந்து தேவர்களையும் கீழ் உயிர் மூச்சிலிருந்து மனிதர்களையும் படைத்தார்.
ஆதியில் பிரஜாதிபதி இந்த பிரபஞ்சமாக மட்டுமே இருந்தார். உணவை படைத்து இனப்பெருக்கம் செய்ய அவர் விரும்பினார். அவர் தமது மூச்சிலிருந்து விலங்குகளை படைத்தார். தமது ஆன்மாவிலிருந்து மனிதனையும், தமது கண்ணிலிருந்து ஒரு குதிரையையும், தமது மூச்சிலிருந்து ஒரு காளையையும், தமது செவியிலிருந்து ஒரு செம்மறியாட்டையும், தமது குரலிலிருந்து ஒரு வெள்ளாட்டையும் உருவாக்கினார். அவர் தம்முடைய மூச்சுகளிலிருந்து விலங்குகளை படைத்ததால் மூச்சுகள் என்பவை விலங்குகள் என மனிதர்கள் கூறுகின்றனர். ஆன்மாதான் இத்தகைய மூச்சுகளில் முதலாவது. பிரஜாதிபதி தம்முடைய ஆன்மாவிலிருந்து மனிதனை உருவாக்கியதால் மனிதன் மிருகங்களில் முதலாவது மிருகமும் மிகவும் வலிமை படைத்த மிருகமும் என்று கூறுகின்றனர். ஆன்மாதான் அனைத்து மூச்சுகளும், ஏனென்றால் எல்லா மூச்சுகளும் ஆன்மாவையே ஆதாரமாக கொண்டுள்ளன. அவர் மனிதன் தம்முடைய ஆன்மாவிலிருந்து தோற்றுவித்ததால் மனிதனே எல்லா மிருகங்களும், ஏனென்றால் இவையாவும் மனிதனுடையவையே என்று கூறுகின்றனர். பிரஜாபதி எல்லா உயிர் ராசிகளையும் படைத்தார். அவர் தம்முடைய மேல் மூச்சுகளிலிருந்து தேவர்களை உருவாக்கினார். தமது கீழ் மூச்சுகளிலிருந்து அனித்திய ஜீவன்களை தோற்றுவித்தார். பின்னர் உயிரினங்களை விழுங்கக்கூடிய மரணத்தை படைத்தார். இந்த பிரபஞ்சம் ஆதியில் ஆன்மாவாக மட்டுமே புருஷன் வடிவத்தில் இருந்தது. உற்று நோக்கிய போது புருஷன் தன்னை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை. அவர் முதலில் இவ்வாறு சொன்னார்: இது நான் தான். பிறகு அவர் நான் என்ற பெயர் கொண்டவரானார். எனவேதான் இன்றும் கூட ஒரு மனிதனை அழைக்கும்போது நான் தான் பேசுகிறேன் என்று முதலில் கூறுகிறான். பின்னர் தான் தனது மற்ற பெயரை கூறுகிறான். இந்த பூர்வ பாவங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு விட்ட பிறகு அவர் புருஷன் என அழைக்கப்பட்டார். புருஷன் தன்னந்தனியாக இருப்பதற்கு பயப்பட்டார். இன்றும் கூட மனிதன் தனியாக இருப்பதற்கு அச்சமடைய இதுவே காரணம். என்னை தவிர வேறு எவரும் இல்லாதிருக்கும் போது நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்று புருஷன் தனக்குள் சொல்லிக் கொண்டார். பிறகு இந்த பயம் அவரை விட்டு விலகி சென்றது. எனினும் தன்னந்தனியாக இருப்பது புருஷனுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. எனவேதான் இப்போதும் கூட தனியாக இருப்பவர்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. புருஷன் இன்னொரு துணையை நாடினார். தானே ஆணாகவும் பெண்ணாகவும் மாறி கட்டி தழுவி கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். எனவே தன்னைத்தானே 2 பகுதிகளாக ஆக்கி கொண்டார். அப்போதிருந்து கணவன் மனைவி தோன்றினர். ஒருவர் தன்னந்தனியாக இருப்பது பிளக்கப்பட்ட பயிரை போன்றதாகும் என்று யாக்ஞவல்கியர் கூறினார். எனவே இந்த வெற்றிடம் பெண்ணை கண்டு நிரப்பப்படுகிறது. புருஷன் அவளுடன் கூடி வாழ்ந்தார். அவர்களிடமிருந்து மனிதர்கள் தோன்றினர். அவள் சிந்திக்கலானால், தன்னிலிருந்தே என்னை உருவாக்கி எப்படி அவர் என்னுடன் கூடி வாழ முடியும்? ஓ, நான் மறைந்துவிட வேண்டும். பிறகு அவள் பசுவாக மாறினாள். புருஷன் காளையாக மாறினார். அவர் அவளுடன் சுகித்து வாழ்ந்தார். அவர்களிடமிருந்து பசுக்கள் தோன்றின. பிறகு அவர்களில் ஒருவர் பெண் குதிரையாகவும் மற்றவர் ஆண் குதிரையாகவும் மாறினர். இதேபோல் ஒருவர் பெண் கழுதையாகவும் மற்றவர் ஆண் கழுதையாகவும் மாறினர். புருஷர் அவர்களுடன் கூடி வாழ்ந்தார். அவர்களிடமிருந்து பிளவுபடாத குளம்புகளுடைய விலங்குகள் தோன்றின. ஒருவர் பெண் வெள்ளாடாகவும் மற்றவர் ஆண் வெள்ளாடாகவும், ஒருவர் பெண் செம்மறியாடாகவும் மற்றவர் ஆண் செம்மறியாடாகவும் மாறினர். அவரும் அவளும் சேர்ந்து வாழ்ந்தனர். அவர்களிடமிருந்து வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளும் பிறந்தன. இவ்வாறாக எறும்புகள் முதல் எல்லா வகையான உயிர் ராசிகளும் ஜோடி ஜோடியாக பிறந்தன. தைத்திரிய பிராமணம் பின்வருமாறு கூறுகிறது: ஆரம்பத்தில் இந்த பிரபஞ்சம் ஒன்றுமில்லாமலாக இருந்தது. வானமோ பூமியோ காற்றோ மண்டலமோ இல்லை. எதுவும் இல்லாததாக இருந்தபோது, சரி, இப்படியே இருந்துவிட்டு போகிறேன் என்று அது தீர்மானித்தது. எனினும் பிறகு அது உணர்ச்சி வயப்பட்டது. அதிலிருந்து புகை தோன்றிற்று. மீண்டும் அது உணர்ச்சி வயப்பட்டது. அதிலிருந்து அனல் கொழுந்து தோன்றிற்று. அது மீண்டும் உணர்ச்சி வயப்பட்டது. அதிலிருந்து சுவாலைகள் தோன்றின. மீண்டும் உணர்ச்சி வயப்பட்டது. அப்போது அது மேகம் போல் சுருங்கிவிட்டது. அதில் ஒரு துளை போடப்பட்டதும் அது கடலாகிவிட்டது. மக்கள் கடல் நீரை அருந்துவதில்லை. அதனை இனப்பெருக்க இடமாக அவர்கள் கருதுவதே இதற்கு காரணம். அப்போதிருந்துதான் ஒரு விலங்கு பிறப்பதற்கு முன்னர் தண்ணீர் வெளிப்படுகிறது. இதற்கு பின்னர் தசஹோத்ரி தோற்றுவிக்கப்பட்டது. தசஹோத்ரி என்பது ஒரு குறிப்பிட்ட விதிமுறையாகும். பிரஜாதிபதிதான் அந்த தசஹோத்ரி. தன்னொழுக்கத்தில் எவன் மிகவும் கண்டிப்பை கடைபிடிக்கிறானோ அவன் வெற்றி பெறுகிறான். அப்போது தண்ணீராக இருந்தது. பிரஜாதிபதி உணர்ச்சி மேலிட, நான் எதற்காக பிறந்தேன்? அப்படியே பிறந்தாலும் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஏன் பிறக்க வேண்டும் என்று கூறி அழுதார். அவர் கண்ணிலிருந்து வழிந்த தண்ணீர் துளி நீரில் வீழ்ந்து பூமியாயிற்று. அவர் துடைத்த மற்றொரு கண்ணீர் துளி வளிமண்டலமாயிற்று. அவர் மேல் நோக்கி துடைத்த கண்ணீர் துளி ஆகாயமாயிற்று. அவர் அழுந்த சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த 2 உலகங்களும் ரோதசி என பெயர் பெற்றன. இதை அறிந்தவன் இல்லத்தில் எவரும் அழுவதில்லை. இதுதான் இந்த உலகங்களின் பிறப்பு. இந்த உலகங்களின் பிறப்பை அறிந்தவன் இவ்வுலகங்களில் எத்தகைய இன்னல் இடுக்கண்களுக்கும் துன்ப துயரங்களுக்கும் உள்ளாக மாட்டான். பிரஜாபதி இந்த பூமியை ஆதாரமயமாக பெற்றார். இவ்வாறு இந்த பூமியை ஆதாரமயமாக பெற்ற பிறகு இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஏற்பட்டது. அவர் கடும் தவம் புரிந்தார். இதனால் அவர் கருவுற்றார்.
அடிவயிற்றிலிருந்து அசுரர்களை தோற்றுவித்தார். அவர்களுக்கு மண்பாண்ட தட்டில் உணவு பரிமாறினார். பின்னர் அவர் தனது உடலை விட்டொழித்தார். அது இருட்டாயிற்று. இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு மீண்டும் ஏற்பட்டது. அவர் கடும் தவம் மேற்கொண்டார். அவர் கருவுற்றார். தமது பிறப்பு உறுப்புகளிலிருந்து உயிர் ராசிகளை, அதாவது பிரஜைகளை படைத்தார். அவர்களை தமது பிறப்பு உறுப்பிலிருந்து படைத்ததால் அவர்கள் எண்ணிக்கையில் மிக அதிகமாக உள்ளனர். அவர்களுக்கு அவர் மரத்தாலான தட்டில் பாலை வழங்கினார். பிறகு அந்த தனது உடலை வீசி எறிந்தார். அது நிலா வெளிச்சம் ஆயிற்று. இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஏற்பட்டது. அவர் கடும் தவம் மேற்கொண்டார். அவர் கருவுற்றார். தமது அக்குள்களிலிருந்து பருவ காலங்களை தோற்றுவித்தார். அவர்களுக்கு ஒரு வெள்ளித்தட்டில் வெண்ணெயை வைத்து கொடுத்தார். அந்த உடலை தூக்கி எறிந்தார். அது பகலையும் இரவையும் பிணைக்கும் காலமாயிற்று. இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு மீண்டும் ஏற்பட்டது. அவர் கடும் தவம் மேற்கொண்டார். அவர் கருவுற்றார். அவர் தமது வாயிலிருந்து தெய்வங்களை படைத்தார். அவர்களுக்கு தங்க கோப்பையில் சோமபானம் தந்தார். அத்துடன் அவர் தமது உடலை துறந்தார். அது பசுவாயிற்று. இவைதாம் பிரஜாதிபதியின் இனப்பெருக்கங்கள். இதை அறிந்தவன் சந்ததியை பெறுகிறான். நமக்கு பகற்பொழுது வந்துவிட்டது என்ற இந்த குதூகலம் தெய்வங்களின் பரத்துவத்தை குறிக்கிறது. இவ்வாறு தெய்வங்களின் பரத்துவத்தை அறிபவன் தெய்வங்களை அடைகிறான். இதுதான் பகற்பொழுதுகளின் இராப்பொழுதுகளின் தோற்றமாகும். இவ்விதம் பகற்பொழுதுகளின் இராப்பொழுதுகளின் தோற்றத்தை அறிபவன் பகலிலும் இரவிலும் எத்தகைய துன்பத்துக்கும் உள்ளாக மாட்டான். மனம் சூன்யத்திலிருந்து உருவாயிற்று. மனம் பிரஜாதிபதியை தோற்றுவித்தது. பிரஜாபதி கால்வழியை உருவாக்கினார். இவை அனைத்தும் உள்ளவையாவும் முற்றிலும் மனத்தையே ஆதார அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. இதையே பிரம்மா சுவோவசியசம் என குறிப்பிட்டார். இவ்விதம் வைகரையை அறிந்தவன் மென்மேலும் வெளிச்சம் காண்கிறான். இனப்பெருக்கத்தையும் கால்நடை வளத்தையும் பெறுகிறான். பரமேஸ்தின் நிலையை அடைகிறான். பிரஜாபதி இனப்பெருக்கம் வேண்டுமென்று விரும்பினார். கடும் தவம் மேற்கொண்டார். அவர் கருவுற்றார். மஞ்சள் கலந்த பழுப்பு வண்ணமாக மாறினார். இதனால்தான் கருத்தரித்த ஒரு பெண் மஞ்சள் நிறமாக இருந்து பழுப்பு நிறமாக மாறுகிறாள். கரு பூரண வளர்ச்சியடைந்த போது அவர் களைப்படைந்தார். களைப்படைந்ததால் அவர் கருப்பு கலந்த பழுப்பு நிறமானார். இதனால்தான் சோர்வடைந்தவர்கள் கருப்பு கலந்த பழுப்பு நிறமாகிறார்கள். அவரது மூச்சு உயிர் துடிப்போடு இருந்தது. அந்த மூச்சோடு அவர் அசுரர்களை படைத்தார். இதில்தான் அசுரர்களின் அசுரத்தன்மை பொதிந்துள்ளது. இவ்விதம் அசுரர்களின் அசுர இயல்பை அறிந்தவன் உயிர்த்துடிப்பு உடையவனாகிறான். மூச்சு அவனை கைவிட்டு விடுவதில்லை. அசுரர்களை படைத்த பிறகு பிரஜாபதி தம்மை மூதாதையாக கருதி கொண்டார். அதன் பின்னர் அவர் மூதாதையரை படைத்தார். இதில்தான் மூதாதையர்களின் பிதிர்த்தன்மை அடங்கியுள்ளது. இவ்விதம் மூதாதையர்களின் பிதிர்த்தன்மையை அறிந்தவர் தானே மூதாதையாகிறார். பிதிர்கள் அவருக்கு நைவேத்தியம் படைக்க முற்படுகிறார்கள். மூதாதையர்களை படைத்த பிறகு அவர் சிந்தனை செய்தார். இதன் பின்னர் மனிதர்களை படைத்தார். இதில்தான் மனிதர்களின் மனிதத்தன்மை பொதிந்துள்ளது. மனிதர்களின் மனிதத்தன்மையை அறிந்தவன் விவேகமிக்கவனாகிறான். அப்போது மனம் அவனை கைவிட்டு விடுவதில்லை. அவர் மனிதர்களை படைத்து கொண்டிருந்த போது வானுலகில் பொழுது புலர்ந்தது. இதன் பின்னர் அவர் தேவர்களை படைத்தார். இதில் தேவர்களின் தெய்வீகத்தன்மையை அடங்கியுள்ளது. இவ்விதம் தேவர்களின் தெய்வீகத்தன்மையை அறிந்தவர்களுக்கு வானுலகில் பகற்பொழுது தோன்றுகிறது. இவைதான் 4 நீரோடைகள். அதாவது தேவர்கள், மனிதர்கள், பிதிர்கள், அசுரர்கள். இவை யாவற்றிலும் தண்ணீர் காற்று போல் இருக்கிறது. சூத்திரன் சூனியத்திலிருந்து தோன்றியிருக்கிறான். சிருஷ்டியின் தோற்றம் பற்றிய தைத்திரிய ஆரண்யகத்தில் பின்வருமாறு விவரிக்கப்பட்டிருக்கிறது. எங்கும் தண்ணீராக இருக்கிறது. பிரஜாபதி தன்னந்தனியாக ஒரு தாமரை இலையில் அமர்ந்திருக்கிறார். இதை நான் சிருஷ்டிப்பேன் என்ற ஆசை அவர் மனத்தில் எழுந்தது. எனவேதான் ஒரு மனிதன் தன் மனத்தில் எதை குறிக்கோளாக கொண்டாலும் அதை சொற்களில் வெளிப்படுத்துகிறான், செயலில் செய்து முடிக்கிறான். இதனால் தான் இந்த செய்யுள் பகுதி இங்கு உரைக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் ஆர்வ வேட்கை மனத்தில் எழுகிறது. இதுதான் மனத்தின் கருமூலம். ஞானிகள் தமது அறிவாற்றல் மூலம் ஆராய்ந்து இருப்பவற்றுக்கும் இல்லாதவற்றுக்கும் இடையேயான பிணைப்பை இதயத்தில் கண்டுணர்கின்றனர். இதை அறிந்த மனிதன் எதை விரும்புகிறானோ அதை அடைகிறான். பிரஜாபதி கடும் தவம் மேற்கொண்டார். இவ்வாறு கடும் தவம் மேற்கொண்டு அவர் தமது உடலை குலுக்கினார். அதன் தசையிலிருந்து அருணர்கள், கேதுக்கள், வாத ரசனர்கள் தோன்றினர். அவரது நகங்கள் வைகானசர்களாகவும் ரோமங்கள் வாழக்கிள்ளியர்களாகவும் மாறின. அவரது சரீரத்தில் கசிந்த வேர்வையிலிருந்து ஓர் ஆமை உருவாகி நீரில் தவழ்ந்து கொண்டிருந்தது. நீ என் சருமத்திலிருந்தும் சதையிலிருந்தும் தோன்றினாய் என்று பிரஜாபதி கூறினார். இல்லை, நான் இங்கு முன்னமையே இருந்து வருகிறேன் என்று ஆமை பதிலளித்தது. இந்த
முன்னமையேயில்தான், அதாவது பூர்வத்தில்தான் ஒரு மனிதனின் புருஷத்தன்மை அடங்கியுள்ளது. ஒரு மனிதனாக மாறிய புருஷன் 1000 தலைகளுடனும் 1000 கண்களுடனும் 1000 பாதங்களுடனும் எழுந்தார். நீ என் முன்னால் தோன்றிவிட்டாய், முதலில் இதை செய் என்று பிரஜாபதி புருஷனிடம் கூறினார். பிறகு 2 கரங்களின் இடுக்கிலும் தண்ணீரை ஏந்தி கிழக்கே தெளித்து, நீ சூரியனான கடவது என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து சூரியன் தோன்றினான். அது கிழக்கு திசை ஆயிற்று. பின்னர் அருணகேது தண்ணீரை எடுத்து தெற்கில் தெளித்து, நீ அக்னியாக கடவது என்று கூறினார். அதிலிருந்து அக்னி தோன்றினான். அது தெற்கு திசை ஆயிற்று. அடுத்து அருணகேது நீரை தெற்கில் தெளித்து, நீ வாயுவாக கடவது என்று கூறினார். அதிலிருந்து வாயு தேவன் தோன்றினான். அது மேற்கு திசை ஆயிற்று. பிறகு அருணகேது நீரை வடக்கில் தெளித்து, நீ இந்திரனாக கடவது என்று கூறினார். அதிலிருந்து இந்திரன் தோன்றினான். அது வடதிசை ஆயிற்று. அதன் பின்னர் அருணகேது நீரை மத்தியில் தெளித்து, நீ புஷணனாக கடவது என்று கூறினார். அதிலிருந்து புஷன் தோன்றினான். அதுதான் இந்த திசை. பிறகு அருணகேது நீரை மேலே தெளித்து, நீங்கள் தேவர்கள் ஆக கடவது என்று கூறினார். அதிலிருந்து தேவர்களும் மனிதர்களும் பிதுர்களும் கந்தர்வர்களும் அப்சரசுகளும் தோன்றினர். அது மேல் திசை ஆயிற்று. ஆங்காங்கே சிதறிய நீர்த்துளிகளிலிருந்து அசுரர்களும் இராட்சதர்களும் பிசாசுகளும் உருவாயினர். எனவே அவர்கள் அழிந்துபட்டனர். நீர்த்திவலைகளிலிருந்து அவர்கள் தோன்றியதே இதற்கு காரணம். இதிலிருந்துதான் பின்கண்ட செய்யுள் பகுதி உச்சரிக்கப்படுகிறது. விவேகம் நிறைந்த நீர்நிலைகள் கருவுற்று சுயவாம்புவை தோற்றுவித்த போது அவற்றிலிருந்து இந்த படைப்புகள் யாவும் உருவாக்கப்பட்டன. இவை அனைத்தும் நீரிலிருந்து தோன்றியவை. ஆதலால் இவை யாவும் பிரம்ம சுயவாம்பு. இவை தனித்தனியானவையாகவும் நிலையற்றையவையாகவும் இருந்தன. தன்னைத்தானே உருவாக்கி கொண்ட பிரஜாபதி அவற்றில் பிரவேசித்தார். இதனால்தான் பின்கண்டவாறு கூறப்படுகிறது. உலகையும் உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தவரும் முதலில் பிறந்தவருமான பிரஜாபதி தம்முள் தாமே பிரவேசித்தார். இந்த விஷயம் குறித்து மகாபாரதத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. மனுதான் சிருஷ்டிகர்த்தா என்ற கோட்பாட்டை அது விவரிக்கிறது. வன பருவத்ததில் கூறப்பட்டிருப்பதாவது, மனு என்ற ஒரு மாபெரும் ரிஷி இருந்தார். அவர் வைவசுவதனின் புதல்வர். ஆற்றலிலும் மனத்திடத்திலும் வாழ்வு வளத்திலும் கடுமையாக தவம் செய்வதிலும் தம்முடைய தந்தையையும் பாட்டனையும் மிஞ்சியவர். பதரியில் 2 கைகளையும் மேலே உயர்த்தியவாறு ஒற்றை காலில் நின்றபடி கடுமையாக தவம் செய்தவர். அது மட்டுமல்ல, தலைகீழாக நின்றபடி கண்ணிமைக்காமல் 10,000 ஆண்டுகள் தவம் செய்த பெருமையும் அவருக்கு உண்டு. ஒரு சமயம் அவர் நனைந்து போன கந்தை துணி உடுத்தி சிக்கு பிடித்த தலைமயிருடன் சிறுனி ஆற்றங்கரையில் ஏதோ பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தபோது ஒரு மீன் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறியது. மாமுனிவரே, நான் ஒரு சின்னஞ்சிறு மீன். வலிமை மிக்க பெரிய மீன்களைக் கண்டு நான் பயப்படுகிறேன். இடமிருந்து நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். பலமான மீன் பலவீனமான மீனை விழுங்கிவிடுகிறது. காலம் காலமாக இதுதான் எங்கள் தலைவிதியாக இருந்து வருகிறது. நான் மூழ்கிக் கொண்டிருக்கும் அச்சம் என்னும் இந்த வெள்ளத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். இந்த உதவிக்கு நான் கைமாறு செய்வேன். இதை கேட்டதும் மனு இரக்கம் கொண்டு அந்த மீனை தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்தார். நிலா ஒளி போல் பளபளப்பாக இருந்த ஒரு ஜாடிக்குள் அதை இட்டார். அந்த ஜாடிக்குள் மீன் மிகச்சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வளர்ந்து வந்தது. மனு அதனை தனது மகன் போல் பாவித்து கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார். நீண்ட காலத்துக்குப் பிறகு அது மிக பெரியதாக வளர்ந்துவிட்டது. அந்த ஜாடி அதற்கு போதவில்லை. பின்னர் மனுவை பார்த்து மீன் பின்வருமாறு கேட்டுக்கொண்டது. நான் நன்றாக வளர்வதற்கு என்னை வேறு இடத்தில் கொண்டு போய் விட்டுவிடுங்கள். மனு அவ்வாறே மீனை ஜாடியிலிருந்து வெளியே எடுத்து ஒரு பெரிய தடாகத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டார். அங்கு மீன் மிக பல ஆண்டு காலம் வளர்ந்து வந்தது. அந்த தடாகம் 2 யோஜனை நீளமும் 1 யோஜனை அகலமும் கொண்டதாக இருந்தபோதிலும் தாமரை ஒத்த கண்களை கொண்ட அந்த மீனுக்கு அந்த இடம் போதவில்லை. எனவே அது மீண்டும் மனுவிடம் பின்வருமாறு கூறிற்று. சமுத்திரராஜனின் அன்பு ராணியான கங்கையில் கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள். நான் அங்கு மகிழ்ச்சியோடு வளர்கிறேன். அல்லது உங்கள் விருப்பம் போல் எங்கேயேனும் கொண்டு போய் விடுங்கள். உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிய நான் கடமைப்பட்டவன். ஏனென்றால் உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து பெரியவனாகி உள்ளேன். மனு அவ்வாறே மீனை எடுத்துச் சென்று கங்கையில் விட்டார். அங்கு அது சிறிது காலம் வாழ்ந்து வந்தது. பின்னர் அது மீண்டும் மனுவிடம் பின்வருமாறு இறைஞ்சி கேட்டுக்கொண்டது. எனது பெரிய உடலை வைத்துக்கொண்டு என்னால் கங்கையில் இங்கும் அங்குமாக நீந்தி தெரிய முடியவில்லை. எனவே கருணை கூர்ந்து என்னை மாக்கடலில் கொண்டு போய் விட்டுவிடுங்கள். மனு அவ்வாறே மீனை கங்கையிலிருந்து வெளியே எடுத்து மாக்கடலில் கொண்டு போய் விட்டார். மீன் மிக பெரியதாக இருந்த போதிலும் எளிதாக சுமந்து செல்லக்கூடியதாகவும் தொடுவதற்கு முகர்வதற்கும் உகந்ததாகவும் இருந்தது. மாக்கடலில் விடப்பட்டதும் மனுவிடம் மீன் பின்வருமாறு கூறிற்று.
மகரிஷியே, நீங்கள் எல்லா வகைகளிலும் என்னை பாதுகாத்தீர்கள். உரிய காலம் வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது கூறுகிறேன், கேளுங்கள். இந்த உலகில் உள்ள அனைத்து பொருள்களும் அசையா பொருள்களும் விரைவில் அழிந்து போகும். உலகங்களை தூய்மைப்படுத்த வேண்டிய தருணம் இப்போது வந்துவிட்டது. எனவே உங்கள் நன்மைக்காக இதை கூறுகிறேன். இந்த பிரபஞ்சம் அழியும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் ஒரு வலுவான கப்பலை கட்டுங்கள். அதனுடன் ஒரு வடக்கயிறை கட்டுங்கள். 7 ரிஷிகளுடன் அதில் ஏறிக்கொள்ளுங்கள். அனுபவமிக்க பிராமணர்கள் வருணித்திருக்கும் எல்லா வகையான மரபினங்களையும் அதில் பத்திரமாக சேகரித்து வையுங்கள். கப்பலில் ஏறிக்கொண்டதும் என்னை தேடி பாருங்கள். என் கொம்பை கொண்டு என்னை அடையாளம் கண்டு கொள்ளலாம். நான் இல்லாமல் இந்த பெருநீர் பரப்பை உங்களால் கடந்து செல்ல முடியாது. என் வார்த்தையை நம்புங்கள். கூறியபடியே செய்கிறேன் என்று மனு பதிலளித்தார். பரஸ்பரம் விடைபெற்று கொண்டு இருவரும் தத்தம் தமது வழியே பிரிந்து சென்றனர். ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி பல்வேறு மரபினங்களுடன் அழகிய கப்பலில் மனு அந்த அலைக்கடலில் பயணம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு மீனின் ஞாபகம் வந்தது. மீனும் அவரது விருப்பத்தை தெரிந்து கொண்டு தனது கொம்பு வெளியே தெரிய மின்னல் வேகத்தில் அங்கு வந்து சேர்ந்தது. மலை போன்ற அந்த மீனை மனு கண்டதும் கப்பலின் வடக்கயிற்றை அதன் கொம்புடன் இறுக கட்டினார். இவ்வாறு கட்டப்பட்டதும் கப்பலை அதிவேகத்துடன் இழுத்துச் சென்றது. அந்த உப்பு நீர் மாக்கடலில் அதன் மலை போன்ற அலைகளுடன் சேர்ந்து கப்பல் நடனமாடுவது போல் தோன்றிற்று. கடலுடன் சேர்ந்து அந்த பேரொளி எழுப்புவது போல் இருந்தது. சூறாவளியால் கப்பல் முன்னும் பின்னுமாக அலைந்தாடி கொண்டு சென்றது. குடிவெறியில் ஆடும் ஒரு பெண்ணைப் போல் அது சுழன்று சுழன்று சென்றது. கரையோ திசைகளோ தெரியவில்லை. எங்கு தண்ணீரையும் காற்றையும் வானத்தையும் தவிர வேறு எதுவும் தென்படவில்லை. இந்த உலகில் மீனும் 7 ரிஷிகளும் மனுவும் மட்டுமே தென்பட்டனர். இவ்வாறு மிக பல ஆண்டு காலம் மீன் சளைக்காமல் கடலில் இழுத்துச் சென்றது. முடிவில் ஹிமவத்தின் மிக உயர்ந்த சிகரத்திற்கு கப்பலை கொண்டு வந்து சேர்த்தது. பின்னர் புன்னகைத்தபடியே ரிஷிகளிடம் பின்வருமாறு கூறிற்று. தாமதம் செய்யாமல் உடனே கப்பலை மலை சிகரத்துடன் கட்டுங்கள். அவர்கள் அவ்வாறே செய்தனர். எனவேதான் ஹிமவத்தின் அந்த மிக உயரமான சிகரம் இன்றளவும் நௌபந்தனம் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் அந்த நேசமிக்க மீன் ரிஷிகளிடம் பின்வருமாறு கூறிற்று. நான் தான் பிரஜாபதி பிரம்மன். மீன் வடிவம் எடுத்து இந்த மாபெரும் அபாயத்திலிருந்து உங்களை காப்பாற்றினேன். மனு இனி எல்லா உயிர்கள் ராசிகள், தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், அனைத்து உலகங்கள், சகல அசையக்கூடிய அசையாத பொருட்கள் முதலியவற்றை படைப்பார். என் அருளாலும் கடும் தவத்தாலும் தனது படைப்பு தொழிலில் முழு நுண்ணறிவு திறத்தை பெறுவார். எவ்வகையிலும் மனம் குழம்ப மாட்டார். இவ்வாறு கூறிவிட்டு மீன் உடனே மறைந்துவிட்டது. பிறகு மனு கடுதவம் புரிந்து எல்லா உயிராசைகளையும் படைக்கத் தொடங்கினார். மகாபாரதம் ஆதி பருவத்தில் சிருஷ்டி பற்றி சற்று வேறுபட்ட விவரம் காணப்படுகிறது. வைசம்பாயனர் பின்வருமாறு கூறினார். சுவாயம்புவை வணங்கிய பிறகு தேவர்களும் ஏனைய உயிர் ராசிகளும் எவ்வாறு படைக்கப்பட்டனர் என்பதையும் பின்னர் எவ்வாறு அழிக்கப்பட்டனர் என்பதையும் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். மரீஷி, அத்திரி, ஆங்கிரசன், புலத்தியன், புலகன், கிருது ஆகிய இந்த 6 மாபெரும் ரிஷிகளும் பிரம்மாவின் மானச புத்திரர்கள் ஆவர். கசியபர் மரீஷியின் புதல்வர். கசியபரிடமிருந்துதான் உயிரினங்கள் எல்லாம் தோன்றின. தஷனுக்கு 13 புதல்விகள் பிறந்தனர். அவர்கள் வருமாறு: அதிதி, திதி, தனு, காலா, தனயு, சிம்மிகை, குரோதவசை, பிராதை, விசுவை, வினதை, கபிலை, கத்துரு, முனி, கத்துருவை. இவர்களுக்கு வீரத்தீரமிக்க புதல்வர்களும் எண்ணற்ற பேரப்பிள்ளைகளும் இருந்தனர். புகழ் பெற்றவரும் சாந்த சுரூபியும் கடும் தவம் புரிவதில் தலை சிறந்தவருமான ரிஷி தஷன் பிரம்மதேவனின் வலது கட்டை விரலிலிருந்து தோன்றினார். இடது கட்டை விரலிலிருந்து அந்த மாபெரும் முனிவருடைய மனைவி தோன்றினாள். அவள் மூலமாக ரிஷிக்கு 50 புதல்விகள் பிறந்தனர். இவர்களில் 10 புதல்விகளை தருமனுக்கும் 27 புதல்விகளை இந்துவுக்கும் 13 புதல்விகளை கசியபருக்கும் மணமுடித்து வைத்தார். பிதாமகரின் வழித்தோன்றலும் உயிரினங்களின் அதிபதியும் படைப்பாளருமான மனு அவருடைய புதல்வர். அட்டவசுக்கள் மனுவினுடைய பிள்ளைகள். பிரம்மதேவனின் வலது மார்பை பிளந்து கொண்டு மானுட வடிவத்தில் தருமன் பிறந்தான். அவன் அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தான். அவனுக்கு சமன், காமன், ஹர்ஷன் ஆகிய 3 புகழ்பெற்ற புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உவகை ஊட்டுபவர்களாக திகழ்ந்தார்கள். தங்கள் வலிமையால் உலகை தாங்கி நின்றார்கள். மனுவின் புதல்வியான அருஷி பிருகுவின் புதல்வரான சியவனின் மனைவியாவாள். பிரம்மதேவனுக்கு தாத்ரியன், வைதாத்ரியன்,
வேறு 2 புதல்வர்களும் உண்டு. இவர்கள் மனுவுடன் இருந்தனர். இவர்களுடைய தங்கைதான் லட்சுமி தேவி. தாமரை மலர்தான் அவளுடைய உறைவிடம். அவளுடைய மானசப் புதல்வர்கள்தான் வானில் திரியும் புரவிகள். உணவுக்காக அலைந்து திரிந்த உயிரினங்கள் ஒன்றை ஒன்றி விழுங்கிய போது அதர்மம் தோன்றிற்று. இவனுடைய மனைவி நிர்ரிதி. எனவேதான் ராட்சதர்கள் நைரிதாக்கள் அல்லது நிர்ரிதியின் வழித்தோன்றல்கள் என அழைக்கப்படுகின்றனர். நிர்ரிதிக்கு 3 பயங்கரமான பிள்ளைகள். எப்போதும் தீய செயல்களில் ஈடுபடுவதே அவர்களது தொழில். பயம், மகாபயம், மிருத்யு ஆகியவர்களே அம்மூவரும். இவர்களில் மிருத்யுவுக்கு மனைவி மக்கள் கிடையாது. ஏனென்றால் அவன்தான் உயிரினங்களின் முடிவு. மாபெரும் முனிவர்களைப் போல் சீரும் சிறப்புடன் பிறந்தவர்கள் பிரசேதசர்கள். இவர்கள் 11 சகோதரர்கள். நல்லொழுக்கமும் தூய்மையும் மிக்கவர்கள். ஒரு சமயம் இவர்களது வாயிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பால் மதிப்பு வாய்ந்த உயிரினங்கள் எரிந்து போயின. இவர்களுக்கு பிறந்தவன்தான் தசபிரசேதசன். உலகின் மூலமான இவனிடமிருந்துதான் உயிரினங்கள் தோன்றின. முனி தசன் விரினியுடன் கூடி வாழ்ந்து தன்னைப் போல் சமய கோட்பாடுகளை வலுவாது பிறளாது பின்பற்றுவதில் புகழ்பெற்ற 1000 புதல்வர்களை தோற்றுவித்தான். நாரதர் அவர்களுக்கு முக்தி சித்தாந்தத்தையும் சாங்கிய ஞானத்தையும் போதித்தார். சந்ததியை பெருக்கும் நோக்கத்தோடு பிரஜாபதி தசன் அடுத்து 50 புதல்விகளை பெற்றான். இவர்களில் 10 பேரை தருமனுக்கும் 13 பேரை கசியபருக்கும் 27 பேரை இந்துவுக்கும் திருமணம் செய்து வைத்தான். மரிஷியின் புதல்வரான கசியபர் தன்னுடைய 13 மனைவிகளில் மிகச் சிறந்தவளான தசயானி மூலம் இந்திரன் தலைமையில் ஆதித்யர்களையும் விவஸ்வதனையும் ஈர்ந்தெடுத்தாள். விவஸ்வதனுக்கு வல்லமை மிக்க யம வைவஸ்வதன் மகனாக பிறந்தான். மார்த்தாண்டனுக்கு வல்லமையும் மதிநுட்பமும் மிக்க மனுவும் அவனுடைய சகோதரனான யமனும் பிறந்தனர். அறிவு கூர்மையும் நேர்மை உடையும் இந்த மனுவை ஆதாரமாக கொண்டு ஓர் இனம் உருவாயிற்று. எனவே இந்த இனம் மனு இனம் என்று பெயர் பெறலாயிற்று. பிராமணர்களும் சத்திரியர்களும் ஏனையோரும் இந்த மனுவிடமிருந்து உதித்தனர். இவர்களில் பிராமணர்கள் வேதங்களையும் வேதாகங்களையும் கற்றுத் தேர்ந்தனர். வேணன், திரிஷ்ணு, நரிஷ்யந்தன், நபாகன், இஷ்வாகு, கருஷன், சர்யாதி, இலை சத்திரியர்களுக்குரிய கடமைகளில் ஈடுபட்டு கொண்ட பிரிஷத்ரன், நபாகரிஷ்டன் ஆகியோர் மனுவின் குழந்தைகள் என கூறப்படுகிறது. இவர்களை அன்றி மனுவுக்கு மேலும் 50 புதல்வர்கள் இருந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் பரஸ்பரம் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு அழிந்து போயினர். பின்னர் இளையிடத்து விவேகமிக்க புருரவன் பிறந்தான். இளைதான் தாயும் தந்தையுமாக இருந்து அவனை ஒப்பற்ற அறிஞனாக வீரனாக வளர்த்து ஆளாக்கினாள். உலக படைப்பு குறித்த விஷயம் இராமாயணத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. 2வது காண்டத்தில் பின்வருமாறு கூறப்பட்டிருக்கிறது. ராமர் சினமடைவார் என்பதை உணர்ந்து கொண்டு வசிஷ்டர் பின்கண்டவாறு பதிலளித்தார். இந்த உலகின் அழிவையும் புனருத்தாரணத்தையும் பற்றி ஜாபாலிக்கும் தெரியும். ஆனால் நீ நாடு திரும்புவதற்கு தூண்டும் பொருட்டே அவர் இவ்வாறு பேசினார். பூவுலகின் அதிபதியே, உலக சிருஷ்டி பற்றி கூறுகிறேன் கேள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லாமல் இருந்தது. அதில் பூமி உருவாகி கொண்டிருந்து பின்னர் பிரம்மன் சுவயம்பு தெய்வங்களுடன் தோன்றினார். அடுத்து அவர் வராக உருவெடுத்து பூமியை மேலே உயர்த்தி ஞானிகள் தம்முடைய புதல்வர்கள் பிரம்மா முதலியோருடன் அனைத்து உலகையும் என்றும் நிலையான மாறாத அழியாத விசும்பிலிருந்து படைத்தார். பிரம்மனிடமிருந்து மரிஷி தோன்றினார். அவருடைய புதல்வர் கசியப்பர். கசியப்பரிடமிருந்து விவஸ்வதன் உதித்தார். அவரிடமிருந்து மனு தோன்றினார். அவர் முன்னர் பிரஜாபதியாக இருந்தவர். இஷ்வாகு மனுவினுடைய புதல்வர். இந்த வளம் கொளிக்கும் பூமி அவருக்கு அவருடைய தந்தையால் வழங்கப்பட்டது. இந்த இஷ்வாகு முன்னர் அயோத்தியின் மன்னராக இருந்தவர். இது தவிர உலக படைப்பு குறித்து இராமாயணத்தில் மற்றொரு தகவலும் காணப்படுகிறது. 3வது காண்டத்தில் இடம்பெற்றுள்ள அந்த தகவல் வருமாறு. ராமர் கூறியதைக் கேட்டதும் ஜடாயு பறவை தனது சொந்த இனத்தையும் தன்னையும் உயிரினங்கள் அனைத்தின் தோற்றத்தையும் எடுத்துரைத்தது. ஆரம்ப காலத்தில் தோன்றிய பிரஜாபதிகளை பற்றி கூறுகிறேன் கேள். கர்த்தமன் தான் முதல் பிரஜாபதி. பின்னர் விக்ரிதன், சேஷன், சம்ஸ்ரயன், பகுபுத்திரன், ஸ்தானு, மரிஷி, அத்ரி, கிருது, புலஸ்தியன்
ஆங்கீரசன், பிரசேதசன், புலகன், தஷன், விவஸ்வதன், அரிஸ்தநேமி, கடைசியாக புகழ்பெற்ற கசியபர் ஆகியோர் தோன்றினர். பிரஜாபதி தஷனுக்கு 60 புத்திரிகள். இவர்களில் எழில்மிகு 8 மங்கையர்களை கசியபர் திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் வருமாறு: அதிதி, திதி, தனு, கலகை, தமிரை, குரோதவசை, மனு, அனலை. கசியபர் தன் மனைவிகளை அழைத்து பின்வருமாறு கூறினார்: மூவுலகங்களையும் பராமரிக்கக்கூடிய என்னை போன்ற புத்திரர்களை நீங்கள் எனக்கு பெற்றுத்தர வேண்டும். அதிதி, திதி, தனு, கலகை ஆகியோர் இதற்கு சம்மதித்தனர். மற்றவர்கள் இதற்கு இணங்கவில்லை. ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், 2 அசுவினிகள் ஆக 33 தேவர்கள் அதிதிக்கு பிறந்தனர். கசியபரின் மனைவியான மனு மனிதர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்களை ஈன்று தந்தாள். பிராமணர்கள் வாயிலிருந்தும், சத்திரியர்கள் மார்பிலிருந்தும், வைசியர்கள் தொடையிலிருந்தும், சூத்திரர்கள் பாதங்களிலிருந்தும் பிறந்தனர் என்று வேதம் கூறுகிறது. கலகை தூய பழங்களை தரும் எல்லா மரத்தையும் பெற்றெடுத்தாள். இது சம்பந்தமாக புராணங்கள் என்ன கூறுகின்றன என்பதற்கு விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு பகுதியை இங்கு தந்திருக்கிறேன். எல்லா உலகங்களின் சாசுவதமான மூலகராகவும் பிரம்மாவின் வடிவமாகவும் உட்பொருள் சாரமாகவும் விஷ்ணுவை தன்னுடன் கொண்டவராகவும் ரிக், யஜுர், சாம, அதர்வ வேதங்களாக திகழ்பருவமான இரணிய கற்பனின் வலது கட்டை விரலிலிருந்து பிரஜாபதி தஷன் தோன்றினான். தஷன் புதல்வி அதிதி. அவளிடமிருந்து விவஸ்வதன் பிறந்தான். அவனிடமிருந்து மனு உதித்தான். மனுவுக்கு இஷ்வாகு, நிரீகன், திருஷ்டன், சர்யாதி, நரிஷ்யந்தன், பிராம்சு, நாபகனதிஷ்டன், கருஷன், பிரிசத்ரன் ஆகிய புதல்வர்கள் இருந்தனர். மேலும் ஒரு மகன் வேண்டி மனு மித்திரனுக்கும் வருணுக்கும் வேள்வி நடத்தினான். ஆனால் வேள்வியை நடத்திய புரோகிதன் வேண்டுதல் வாசகத்தை தவறாக உச்சரித்ததன் காரணமாக இலை என்னும் மகள் பிறந்தாள். எனினும் மித்திரன், வருணன் ஆகிய இருவரின் கிருபையால் அவள் மனுவின் புதல்வனாக மாறி சுத்தியுமனன் என்ற பெயரை பெற்றாள். எனினும் ஈஸ்வரனது கோபத்தால் மீண்டும் பெண்ணாக மாறி சோமனுடைய புதல்வனான புதனது ஆசிரமத்திற்கு அருகே அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள். அப்போது புதன் அவளிடம் மனதை பறிகொடுத்தான். இருவருக்கும் புரூரவன் பிறந்தான். அவன் பிறந்த பிறகு வசிஷ்டர் மற்றும் இதர ரிஷிகளின் பிரயத்தனத்தால் இலை புருஷரூபம் பெற்று மீண்டும் சுத்தியுமனன் ஆனாள். அடுத்து விஷ்ணு புராணம் மனுவின் புத்திரர்கள் குறித்து பின்கண்ட விவரங்களை தருகிறது. பிரிசத்ரன் தன்னுடைய சமய குருவின் பசுவை கொன்ற காரணத்தால் சூத்திரன் ஆனான். கருஷனின் வழித்தோன்றல்களாக கருஷர்கள், அதாவது மகத்தான வலிமை படைத்த சத்திரியர்கள் தோன்றினார்கள். நெதிஷ்டனின் மகனாகிய நாபகன் வைசியனானான். இதுதான் சூரிய வம்சத்தின் வரலாறு. விஷ்ணு புராணத்தில் சந்திர வம்ச வரலாறும் கூறப்பட்டிருக்கிறது. இதன்படி சூரிய வம்சம் மனுவிடமிருந்து தோன்றியது போன்றே சந்திர வம்சம் அத்ரியிடமிருந்து தோன்றியது. அதன் வரலாறு பின்வருமாறு: அத்ரி பிரம்மதேவனின் புதல்வன், சோமனின் தந்தை. பிரம்மா சோமனை தாவரங்கள், பிராமணர்கள், நட்சத்திரங்களின் அதிபதியாக ஆக்கினார். சோமன் ராஜசூய யாகத்தை செய்து முடித்த பிறகு மிகுந்த இருமாப்பு பிடித்தலைந்தான். இந்த வெறியில் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் மனைவி தாரையை கவர்ந்து சென்றான். பிரம்மாவும் இதர தேவர்களும் ரிஷிகளும் நயமாக கண்டித்து எவ்வளவோ புத்திமதி கூறிய போதிலும் சோமன் தாரையை திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்க மறுத்துவிட்டனர்கள். சோமனுக்கு ஆதரவாக இருந்தனர். ஆங்கீரசனிடம் படித்த ருத்ரன் பிரகஸ்பதிக்கு துணையாக நின்றான். இரு தரப்பாருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. தேவர்களும் தைத்திரியர்களும் இந்த மோதலில் பங்கு கொண்டனர். பின்னர் பிரம்மா தலையிட்டு சோமனை நிர்பந்தித்து தாரையை அவளுடைய கணவனிடம் ஒப்படைக்க செய்தார். இதற்கிடையே தாரை கர்ப்பமுற்று புதன் என்ற புதல்வனை பெற்றாள். பெரிதும் வலியுறுத்தியதன் பேரில் சோமன் தான் இக்குழந்தையின் தந்தை என்பதை ஒப்புக்கொண்டாள். இதில் புதனுக்கு மனுவின் புத்திரியான இலையிடம் பிறந்தவன்தான் புரூரவன். புரூரவனுக்கு 6 புதல்வர்கள். மூத்தவன் ஆயு. இவனுக்கு நகுஷன், சத்திரவிருத்தன், இரஜி, இரம்பன், அனேனசெனன் என 5 புதல்வர்கள் இருந்தனர். சத்திரவிருத்தனின் புதல்வன் சுனஹோத்ரன். இவனுக்கு காசியன், குலெசன்,
கிருத்தினமதன் என 3 புத்திரர். கடைசியாக குறிப்பிடப்பட்டவனிடமிருந்து தோன்றியவன் சவுனகன். இவன்தான் 4 சாதிகள் அமைப்பை உருவாக்கியவன். காசியன் புதல்வன் காசிராஜன். அவனுடைய மகன் தீர்க்கதன்மன். தன்வந்திரி தீர்க்கதன்மனுடைய புத்திரன். உலகப் படைப்பு குறித்து இந்த சித்தாந்தங்களை இயல் 2 விவரிக்கப்பட்டிருக்கும் சித்தாந்தங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் என்ன காண்கிறோம்? இந்த ஒப்பீட்டின் முடிவை பின்கண்டவாறு தொகுத்து கூறலாம் என்று கருதுகிறேன். ஒன்று சமய சார்புடையதாக இருக்கிறது, மற்றது சமய சார்பற்றதாக இருக்கிறது. ஒன்று மனு என்ற மனிதனை உயிரினத்தின் மூலக்கர்த்தா என்று வர்ணிக்கிறது, மற்றது பிரம்மதேவனை அல்லது பிரஜாபதியை சிருஷ்டிகர்த்தா என்று விவரிக்கிறது. ஒன்று அதன் போக்கில் வரலாற்றுத்தன்மை கொண்டதாக இருக்கிறது, மற்றது இயல்நிலை கடந்த தெய்வீக அருள் நிகழ்வாக தெய்வீக ஆற்றலாக சித்தரிக்கப்படுகிறது. ஒன்று ஊழி வெள்ளத்தை பற்றி பேசுகிறது, மற்றது இது குறித்து முற்றிலும் மௌனம் சாதிக்கிறது. ஒன்று 4 வர்ண ஏற்பாட்டை விளக்கும் குறிக்கோளை கொண்டிருக்கிறது, மற்றது சமுதாயத்தின் தோற்றத்தை மட்டும் விளக்கும் நோக்கத்தை கொண்டிருக்கிறது. இந்த வேறுபாடுகள் அதிகமாக இருப்பதோடு அடிப்படையானவையாகவும் உள்ளன. அதிலும் குறிப்பாக சதுர்வர்ண அமைப்பு முறை குறித்த வேறுபாடு மிகவும் அடிப்படையானதாக உள்ளது. சமய சார்புடைய சித்தாந்தம் இந்த ஏற்பாட்டை அங்கீகரிக்கிறது, ஆனால் சமய சார்பற்ற சித்தாந்தமோ அதனை நிராகரிக்கிறது. மனுவின் சந்ததியினர் எவ்வாறு 4 வர்ணங்களாக பரிமித்தனர் என்பதை விளக்குவதன் மூலம் இவ்விரு சித்தாந்தங்களையும் இணைத்து பிணைப்பதற்கு முயற்சி நடைபெற்றிருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இராமாயணத்திலும் புராணங்களிலும் இதுதான் நடைபெற்றிருக்கிறது. இது இவ்விரு சித்தாந்தங்களையும் ஒரே சித்தாந்தமாக உருவாக்கும் முயற்சியே தவிர வேறல்ல என்பது தெள்ளத் தெளிவு. இது வேண்டுமென்றே திட்டமிடப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட முயற்சியே ஆகும். எனினும் இவ்விரு சித்தாந்தங்களுக்கும் இடையேயான வேறுபாடு மிகவும் அடிப்படையானதாக இருப்பதால் என்னதான் முயற்சி செய்த போதிலும் அவை இரண்டும் தனித்தனி சித்தாந்தங்களாகவே தொடர்ந்து நீடித்து வருகின்றன. இதனால் 2 சதுர்வர்ண ஏற்பாட்டிற்கு ஒரு விளக்கத்திற்கு பதிலாக 2 விளக்கங்கள் அளிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஒன்று புருஷன் உருவாக்கிய இயல்நிலை கடந்த தெய்வீக சதுர்வர்ணம், மற்றது மனுவின் புதல்வர்கள் உருவாக்கிய இயல்பான சதுர்வர்ணம். இதன் விளைவு மிகவும் அலங்கோலமானதாக இருப்பது 2 சித்தாந்தங்களும் அடிப்படையிலேயே பெரிதும் வேறுபட்டவை, எவ்வகையிலும் ஒத்துப்போக முடியாதவை என்பதையே உள்ளங்கை நெல்லிக்கனி போல் காட்டுகிறது. இத்தகைய 2 சித்தாந்தங்கள் பிராமணிய இலக்கியத்திலேயே இருந்து வருவதை இவ்விஷயம் குறித்து ஆராய்ந்து வரும் அறிஞர்கள் கவனிக்க தவறியது மிகவும் வருந்தத்தக்கதாகும். எனினும் இத்தகைய வேறுபட்ட முரணான சித்தாந்தங்கள் இருந்து வருவதையும் அதன் முக்கியத்துவத்தையும் உதாசீனம் செய்துவிட முடியாது. இவ்வாறு அடிப்படையிலேயே அறவே வேறுபட்ட இணைந்து போக முடியாத 2 சித்தாந்தங்கள் இருந்து வருவதன் முக்கியத்துவம் என்ன? இந்த 2 சித்தாந்தங்களும் 2 வேறுபட்ட ஆரிய இனங்களின் சித்தாந்தங்கள் என எனக்கு தோன்றுகிறது. ஒரு ஆரிய இனம் சதுர்வர்ணத்தில் நம்பிக்கை வைத்திருந்தது, மற்றொரு ஆரிய இனம் அவ்வாறு நம்பிக்கை வைக்கவில்லை என்பது என் கருத்து. இந்த 2 ஆரிய இனங்களும் பின்னால் ஒரு கட்டத்தில் ஒன்றிணைந்திருக்கக்கூடும் என்றும் எண்ணுகிறேன். இந்த வாதம் வலுவானதாக இருக்குமாயின் பிராமணிய இலக்கியம் வெளிப்படுத்தியுள்ள இந்த சித்தாந்த வேறுபாடு புதிய கோட்பாட்டுக்கு மேலும் சான்று வழங்குவதாக உள்ளது எனலாம். என் கருத்துக்கு ஆதரவான அசைக்க முடியாத 3வது சான்றை இந்திய மக்களின் உடலமைப்பு குறித்து நடத்தப்பட்ட ஆய்வு வழங்கியுள்ளது. இத்தகைய ஆய்வு 1901 முதல் முறையாக சர் ஹெர்பர்ட் ரிஸ்லேயால் மேற்கொள்ளப்பட்டது. மண்டை ஓட்டு அமைப்பு குறியீட்டின் அடிப்படையில் இந்திய மக்கள் பின்கண்ட 4 வெவ்வேறு இனங்களை சேர்ந்தவர்கள் என்று முடிவுக்கு அவர் வந்தார். 1 ஆரியர்கள், 2 திராவிடர்கள், 3 மங்கோலியர்கள், 4 சித்தியர்கள். இவர்கள் பெருவாரியாக எங்கு வாழ்கின்றனர் என்பதை நிர்ணயித்து கூறும் அளவுக்கு கூட அவர் சென்றார். இந்த ஆய்வு தோராயமானது. அவரது முடிவுகள் எந்த அளவுக்கு சரியானவை என்பதை 1936ஆம் ஆண்டில் டாக்டர் குகா சோதித்து பார்த்தார். இந்த விஷயம் குறித்த அவரது அறிக்கை மனித இன ஆராய்ச்சித் துறையில் மிகவும் பெருமதிப்பு வாய்ந்த ஓர் ஆவணமாக திகழ்கிறது. இந்திய மக்கள் அவர்களது மண்டை ஓடுகள் அளவுகளின்படி எங்கெங்கு பரவி இருந்தனர் என்பதை காட்டுவதற்கு டாக்டர் குகா தயாரித்திருந்த தேசப்படம் இந்திய மக்களின் இன இயைபு குறித்து ஏராளமான தகவல்களை அளிக்கிறது. இந்திய மக்கள் 2 இன மூலங்களை சேர்ந்தவர்கள். இவர்களில் ஓர் இனத்தினர் நீண்ட தலையை உடையவர்கள். இவர்கள் இந்தியாவின் உட்புற பகுதிகளில் வாழ்கின்றனர். இன்னொரு இனத்தினர் குறுகிய தலையை கொண்டவர்கள். இவர்கள் எல்லைப்புற பகுதிகளில் வாழ்கின்றனர் என்பது டாக்டர் குஹா கண்டுள்ள முடிவுகளாகும். பல்வேறு பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மண்டை ஓடுகள் தரும் சான்று இதனை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. இது குறித்து டாக்டர் குஹா கூறுவதாவது: சிந்து நதி பள்ளத்தாக்கு தவிர ஏனைய ஆய்விடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சமிச்சங்கள் மூலம் மிக குறைந்த தகவல்களை கிடைத்துள்ளன. எனினும் அக்காலத்திய இந்திய இன வரலாறு குறித்த
ஒரு பரந்த தோராயமான படப்பிடிப்பை பெறுவது இதன் வாயிலாக சாத்தியமாகியுள்ளது. கிமு 4000 ஆண்டு தொடக்கம் முதல் நீண்ட தலையும் குறுகிய எடுப்பான மூக்கும் கொண்ட இனத்தினர் வடமேற்கு இந்தியாவில் வாழ்ந்து வந்தனர் என்று தோன்றுகிறது. அவர்களுடன் கூடவே மிகவும் திடகாத்திரமான மற்றொரு இனத்தினரும் வாழ்ந்ததை பார்க்கிறோம். அவர்களும் நீண்ட தலையுடையவர்கள், ஆனால் அவர்களது மண்டை ஓட்டின் கவிகை மோடு தாழ்வானது. அவர்களும் நீண்ட முகமும் குறுகிய நாசியும் கொண்டவர்கள், ஆனால் முந்தியவர்களைப் போல் அவ்வளவு உயரமில்லாதவர்கள். அகன்ற தலையுடன் கூடிய மூன்றாவதொரு இனத்தினரும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஆர்மீனியர்களுடன் இன உணர்வு கொண்டவர்களாக இருக்கக்கூடும், ஆனால் இவர்கள் பிற்காலத்தில் வந்திருக்கலாம். இவர்களது மண்டை ஓடுகளில் பெரும்பாலானவை கிடைத்த ஹரப்பா அகழ்வாய்வு காலத்தை கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த முடிவுக்குத்தான் வரவேண்டியிருக்கிறது. மலைவாழ் இனத்தினர் மற்றும் மத்திய தரைக்கடல் இனத்தினர் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய மக்களை 2 இனமரபைச் சேர்ந்தவர்கள் என கூறலாம். மத்திய தரைக்கடல் இனத்தினர் அல்லது நீண்ட தலை கொண்ட இனத்தினர், மலைவாழ் இனத்தினர் அல்லது குறுகிய தலை கொண்ட இனத்தினர். மத்திய தரைக்கடல் இனத்தினரை பொறுத்தவரையில் சில உண்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இவர்கள் ஆரிய மொழி பேசும் இனம் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. இவர்களது பூர்வீக தாயகம் ஐரோப்பாவில் மத்திய தரைக்கடலை ஒட்டிய பகுதியில் அமைந்திருக்க வேண்டும் என்பதும் அங்கிருந்து அவர்கள் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்திருக்கக்கூடும் என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. அவர்களது பூர்வீக தாயகத்தின் இருப்பிடத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது மலைவாழ் இனத்தவர் வருவதற்கு முன்பே இவர்கள் இந்தியாவிற்கு வந்திருக்கக்கூடும் என்பது தெளிவாகிறது. மலைவாழ் இனத்தினரை பற்றிய இதே போன்ற உண்மைகளும் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. முதலாவது இந்த இன மக்களின் பூர்வீக தாயகம் பற்றியது. இரண்டாவது அவர்களது சொந்த மொழியை பற்றியது. அவரது கருத்துப்படி மலைவாழ் இனத்தினரின் தாயகம் ஆசியாவில் இமாலயத்தில் எங்கோ ஓரிடத்தில் இருந்திருக்க வேண்டும். இந்த முடிவுக்கு தாம் வருவதற்கான காரணங்களை பேராசிரியர் ரிப்லே பின்வருமாறு கூறுகிறார். கிழக்கிலிருந்து நடைபெற்ற இந்த மக்கள் ஊடுருவல் ஆசியாவின் திசைகளிலிருந்து ஏராளமான மக்கள் வந்ததை குறிக்கிறது. இது ஒரு படையெடுப்பல்ல, மாறாக ஜனசஞ்சாரமற்ற பிரதேசத்தில் மக்கள் அமைதியான முறையில் படிப்படியாக வந்து குடியேறியதையே குறிக்கிறது என்று துணிந்து கூற நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த கண்டத்தை சேர்ந்த மக்களை பற்றி, குறிப்பாக பாமிர் பிராந்தியத்தையும் மேற்கத்திய இமாலய மேட்டு நிலப்பகுதிகளையும் சேர்ந்த மக்களை பற்றி நாம் தெரிந்துள்ள தகவல்களையே இது பெரிதும் ஆதாரமாக கொண்டிருக்கிறது. ஆரிய நாகரிகத்தின் பூர்வீக தாயகம் என்று மார்க்ஸ் முல்லரும் இதர பல தொடக்ககால மொழி நூல் வல்லுநர்களும் குறிப்பிட்டிருக்கும் உலகின் கூரையான இங்கு மலைவாழ் இனத்தவரை அல்லது ஐரோப்பிய கெல்டிய இனத்தவரை கிட்டத்தட்ட ஒத்த ஓர் இனமக்கள் இருந்து வருவதை இன்று நாம் காண்கிறோம். டி உஜ் ஃபால்வி, டோபி நார்டு மற்றும் பலர் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் இங்கு ஒரு பரந்த பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட தனியம்சங்கள் நிலவி வருவதை வெளிப்படுத்தியுள்ளன. கால்சாஸ்களும் மலைவாழ் தாஜிக்களும் ஏனையோரும் சாம்பல் நிற கண்களுடனும் கருநிற கேசத்துடனும் கட்டை குட்டையான ஆகிருதி கொண்டவர்களாகவும் மண்டை ஓடு குறியீடுகள் பெரும்பாலும் 86% அதிகம் கொண்டவர்களாகவும் உள்ளனர். இத்தகைய உடலமைப்பு கொண்ட மக்கள் இந்த பிராந்தியத்திலிருந்து தொடங்கி மேற்கு நோக்கி ஆசியா மைனர் மற்றும் ஐரோப்பா வரையிலும் தொடர்ச்சியாக வியாபித்துள்ளனர். மலைவாழ் வகையைச் சேர்ந்த மக்கள் மேற்கு ஆசியாவின் ஒரு பரந்த பிரதேசத்தில் வாழ்ந்து வருகின்றனர் என்ற கண்டுபிடிப்பு இந்த குறிப்பிட்ட இனத்தவரின் மொழிகளிடையே காணப்படும் அடிப்படை அமைப்பு ஒற்றுமையை சுட்டி காட்டுகிறது. டாப்பைனர் குறிப்பிட்டிருப்பது போல் ஆசியாவிலிருந்து நேரடியான குடியமர்வு நடைபெற்றதற்கு ஒரு சான்றாக இதனை கொள்ள முடியாது. எனினும் பரந்த தலையை கொண்ட இனத்தினரின் பூர்வீக தாயகம் எது என்பதை கண்டுபிடிக்க நாம் முயலும்போது நமது கண்களை இது கிழக்கு நோக்கி திரும்பச் செய்கிறது. மனித இனத்தின் மூல அடித்தளம் இங்கு எங்கேயாவதுதான் இருக்க வேண்டும் என்பதை சில உண்மைகள் மேலெழுந்த வாரியாக சுட்டி காட்டுகின்றன. இந்த அடித்தளம் மேற்கு திசையில் இருக்க முடியாது. ஏனென்றால் அட்லாண்டிக்கை ஒட்டி எல்லா இடங்களிலும் இந்த இனம் படிப்படியாக அருகி வருகிறது. குறிப்பாக தலையின் வடிவமைப்பிலும் தலைமயிர் நிறம் ஆகிருதி முதலியவற்றிலும் மலைவாழ் வகை இனம் ஆசிய கண்டத்திலுள்ள இதர எல்லா மக்கள் இனங்களையும் நெருங்கி வருவது இந்த விஷயத்தில் நாம் தவறான கருத்து கொள்வதற்கு இட்டு செல்லுகிறது. இவ்வாறுதான் மத்திய தரைக்கடல் பிராந்திய இனம் நீண்ட தலையும் கரிய அல்லது மாநிற மேனியும் கொண்டிருப்பது அந்த இனம் ஆப்பிரிக்க நீக்ரோ இனத்துக்கு மூதாதையரான ஏதோ ஓர் இனத்திலிருந்து தோன்றியிருக்க கூடுமோ என்று முன்னர் நாம் எண்ணும்படி செய்கிறது.
இப்போது விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டன. மலைவாழ் இனத்தின் வேர்கள் கிழக்கு நோக்கியும் மத்திய தர பிராந்திய இனத்தின் வேர்கள் தெற்கு நோக்கியும் செல்கின்றன என்பது உறுதியாகிவிட்டது. இந்த இனத்தாரின் மொழி எது என்பதிலும் ஐரோப்பாவில் ஆரிய மொழியை புகுத்தியவர்கள் நார்த்திக் மக்களா அல்லது ஆல்பைன் மக்களா என்பதிலும் முடிவான கருத்தொற்றுமை இல்லை. ஆயினும் ஆல்பைன் இனத்தாரின் மொழி ஆரிய மொழி என்பதிலும் மொழியியல் நோக்கில் இவர்களை ஆரிய இனத்தார் என்பதிலும் வாதத்திற்கு இடமில்லை. இந்தியாவில் ஓர் ஆரிய இனமல்ல, 2 ஆரிய இனங்கள் இருந்தன என்ற ரிக்வேதத்தின் கூற்றுக்கு மனித உடல் அமைப்பு இயலிலும் வரலாற்றிலும் உறுதியான ஆதாரங்கள் உள்ளன என்பதை மேலே தரப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த விஷயத்தில் மேற்கத்திய கோட்பாட்டுக்கும் ரிக்வேத சான்றுரைக்கும் இடையே முரண்பாடு இருப்பதை ஒப்புக்கொள்வதற்கு எவரும் மறுக்க முடியாது. ஒரே ஒரு ஆரிய இனம்தான் இருந்தது என்று மேற்கத்திய கோட்பாடு கூறுகிறது. ஆனால் ரிக்வேதமோ 2 ஆரிய இனங்கள் இருந்ததாக குறிப்பிடுகிறது. இவ்வாறு ஒரு பிரதானமான பிரச்சனையில் மேலைய கோட்பாடு ரிக்வேதத்துடன் முரண்படுகிறது. இந்த விஷயத்தில் ரிக்வேதமே மிகச்சிறந்த சான்றாதாரமாக கருதப்படுவதால் அதனுடன் முரண்படும் கோட்பாடு நிராகரிக்கப்பட வேண்டும். இதை தவிர வேறு வழியில்லை. பிரதானமான பிரச்சனையில் எழுந்துள்ள இந்த முரண்பாடு படையெடுப்பு மற்றும் வெற்றி கொள்ளுதல் பிரச்சனையிலும் முரண்பாட்டை தோற்றுவிக்கிறது. இந்த 2 ஆரிய இனங்களில் முதலாவதாக இந்தியாவுக்கு வந்த ஆரிய இனம் எது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அது மலைவாழ் இனத்தை சேர்ந்ததாக இருந்ததால் அதன் தாயகம் இமாலயத்திற்கு அருகில்தான் இருந்திருக்க வேண்டும். இதனால் வெளியிலிருந்து படையெடுப்பு என்ற கோட்பாடு அடிபட்டு போகிறது. ஸ்தலகுல மரபுக்குழுக்கள் வெற்றி கொள்ளப்பட்டன என்ற விஷயத்தை பொறுத்தவரையில் இதனை உண்மை என்று எடுத்துக்கொண்டாலும் அப்போதும் மேலைய எழுத்தாளர்கள் நினைப்பது போல் இது அவ்வளவு எளிதான விஷயமல்ல. தாசர்களும் தசியுக்களும் இன ரீதியில் ஆரியர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்ற அடிப்படையில் பார்த்தோமானால் எடுத்து வெற்றி கொள்ளுதல் என்னும் கோட்பாடு தாசர்களும் தசியுக்களும் ஆரியர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட சாத்தியக்கூறை கணக்கில் எடுத்துக் கொள்வது மட்டுமின்றி ஆரியர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட சாத்தியக்கூறையும் கவனத்திற்கொள்ள வேண்டும். அப்படியே ஆரியர்கள் ஒரு கால் தாசர்களையும் தசியுக்களையும் வெற்றி கொண்டிருந்தாலும் இவ்விரு ஆரிய இனங்களில் எந்த ஆரிய இனம் அவர்களை வெற்றி கொண்டது என்பதையும் அது விளக்கியாக வேண்டும். மேலைய கோட்பாடு சில விஷயங்களை போதிய அளவு ஆராயாமல் ஆழமாக பரிசீலிக்காமல் அவசர கோலமாக மேற்கொள்ளப்பட்ட முடிவே என்பதில் ஐயமில்லை. பண்டைய ஆரியர்களின் மனோபாவம் பற்றிய சில குறிப்பிட்ட கண்ணோட்டங்கள் அவர்களது வழித்தோன்றல்கள் என்று கருதப்படும் இந்தோ ஜெர்மன் இனங்களின் மனோபாவம் சம்பந்தப்பட்ட கண்ணோட்டங்களுடன் ஒத்துப்போவதால் இந்த முடிவு சரியானதாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்ததே இந்த மேலைய கோட்பாடாகும். மிக சிறந்த விஷயங்களின் அடிப்படையிலேயே இந்த கோட்பாடு அமைந்துள்ளது. மேலைய அறிஞர்கள் ஆராய்ச்சித் துறையில் நீண்ட நெடுங்காலமாகவே ஈடுபட்டு வருபவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இத்தகைய வலுவற்ற பலவீனமான அஸ்திவாரத்தின் மீது ஒரு கோட்பாட்டை உருவாக்க முனைந்திருப்பது வியப்பிலும் வியப்பாக இருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் ஏராளமான அசைக்க முடியாத உறுதியான சான்றுகள் தரப்பட்டுள்ள நிலைமையில் இந்த மேலைய கோட்பாடு இனியும் செல்லுபடியாகாது. இதனை குப்பை கூடையில்தான் தூக்கி எறிய வேண்டும்.